அருமை தமிழர்களே, சிவக்குமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய வாழ்க்கையை மிகவும் வேகம் கூட்டியது எது அப்படின்னா இந்த அறிவியல் தான், சந்தேகம் இல்லை. இன்றைக்கி நமக்கு கிடைக்கிற எல்லா கருவிகளும் ஏதோ ஒரு வகையில் நம்மளை பரபரப்பாக மாற்றிடுச்சு. கடைசியாக அதான் நடந்தது. எல்லாத்துலேயும் வேகம் 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 வேகம். விவேகம் இருக்கிறதோ இல்லையோ, வேகம் எல்லோருக்கும் கூடி விட்டது. காலையில் 6 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சிருச்சு பஸ்ஸை பிடிச்சி ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசரத்தில் பல பள்ளி பிள்ளைகள் கல்லூரி பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீடு ஒரு இடம், கல்லூரி ஒரு இடம், பயண நேரம் ஒரு மணி நேரம், இதில் டிராஃபிக்னு ஒன்று வந்தால் 2 மணி நேரம் ஆயிடுது. புயல் மழை இது மாதிரிலாம் வந்தால் போய் சேர்றதுக்கு நேரம் ஆயிடுது. அதனால் எல்லாமே ஃபாஸ்ட்டு ஃபுட்டு, ஃபாஸ்ட்டு ட்ராக்கு, அப்புறம் எல்லாமே குயிக் லஞ்சு, எல்லாமே குயிக்னஸ் ஃபாஸ்ட்னஸ்னு ஆகிப்போச்சு. ஆனால் பாருங்கள், ஃபாஸ்ட் அப்படின்ற சொல் ஒரு விஷயத்திற்கும் இன்னொரு விஷயத்திற்கும் இடையில் ஒரு இடைவெளி, ஒரு வெற்றிடம் விடுவதை குறிப்பதற்குத்தான் அந்த சொல்லே வந்தது. ஃபாஸ்டிங் அப்படின்னா விரதம் இருப்பதுன்னு பொருள் உண்டு. சாப்பிடாமல் இருப்பது, ஐ எம் ஃபாஸ்டிங் அப்படின்னா சாப்பிட்டுக்கிட்டே இருந்த அந்த வேலையை நிறுத்திட்டு சாப்பிட்றத விட்டுட்டேன் கொஞ்சம் நேரம் அப்படின்னு. அதனால தான் காலை உணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொன்னான். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு? இரவு 9 மணிக்கு சாப்பிட்றோன்னு வைங்க, அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு காலையில் 8 மணிக்குன்னா ஒரு 11 மணி நேரம் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிறோம். வயிறு அப்படியே லங்கனமாக இருக்குது. அந்த ஒன்றும் சாப்பிடாமல் இருக்கிற அந்த விரதத்தை, அந்த வெற்றிடத்தை நாம் முதல்ல உடைச்சிட்டு உள்ளுக்குள்ளே 2 இட்லி ஒரு வடைன்னு உள்ளே தள்ளிக்கிட்டு இருக்கிறோம். அதை அந்த வெற்றிடத்தை உடைக்கிறோமே, அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பொருளே தலைகீழாக மாறிப்போச்சு. அது ஒரு பக்கம் இருந்தால் கூட எல்லாவற்றிலும் விரைவு அப்படின்றது அன்றாட நடவடிக்கைக்கே பொருந்தாது அப்படின்னு இப்போ மருத்துவ ரீதியாக சொல்லுகிறார்கள். எல்லாத்துக்கும் வேக வேகமாக போகாதீங்க சார், ஏன்னா நீங்கள் வேக வேகமாக போக போக இதயம் வேக வேகமாக துடிக்கிறது. இதயம் வேக வேகமாக துடிக்கிற பொழுது அது கொஞ்சம் வாழ்க்கையினுடைய வேகத்தை தடுக்கிறதுன்றாங்க. இதயம் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக நிதானமாக துடிக்க வைக்கிறோமோ, அல்லது செயல்பாடுகள் அப்படி அமைகிறதோ, அது அந்த அளவுக்கு உடல் ஆரோக்கியத்தை மேலும் மேலும் கூட்டுகிறது. இதெல்லாம் மருத்துவம் இன்னைக்கு கண்டுபிடித்து சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய பெரியவர்கள், நம்முடைய வள்ளுவன் ஔவை மாதிரி பெரியவர்கள் இதை எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கே உரிய வகையில், எப்பா நீ சாப்பிட்றியா, அது முதல்ல செரிமானம் ஆகட்டும், நீ சாப்பிட்டது செரிமானம் ஆன பிறகு அடுத்த வேளை சாப்பிடு, பசிச்சு சாப்பிடு, பசிக்குமேன்னு சாப்பிடாதன்றார் திருவள்ளுவர். அந்த பொருளில் வரார். பசிச்சு சாப்பிட்ணும், சாப்பிட்டது செரிமானம் ஆன பிறகு சாப்பிடுப்பா, அதுவே ஆரோக்கியம் அப்படிங்கிறார். ஆனால் இன்றைக்கி மணி 1 ஆயிடுச்சு, அதனால் சாப்பிட்ணும். 2 மணிக்கு மேலே மெஸ்ஸை மூடிடுவாங்க, கேன்டீனை மூடிடுவாங்க, அதனால் சாப்பிடுவோம். பசிச்சு சாப்பிடணுமே தவிர மெஸ்ஸை மூடுவாங்கிறதுக்காக சாப்பிட்றது, அப்புறம் கிடைக்காதுன்றதுக்காக சாப்பிட்றது இல்லை. இதை இவ்வளவு வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம், பெரும்பாலும் நாம், அதுவும் குறிப்பாக நம்முடைய பெண்கள், வேலைக்கு போகிற பெண்கள் உணவு நேரத்தை ஒன்று தள்ளி போடுகிறார்கள், அல்லது உணவையே தள்ளி வைத்து விடுகிறார்கள். ஆஃபீஸுக்கு போகணும், சீக்கிரம் போகணும், ஆஃபீஸுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துக்கலான்னு போகிற அவசரத்தில் டிஃபன் சரியாக சாப்பிடாம மதிய உணவைத்தான் சாப்பிடுகிறார்கள். காலை உணவை முற்றிலுமாக வேலைக்கு போகிற பல பெண்கள் விட்டு விடுகிறார்கள். முழுக்க ஆரோக்கியத்தை நெக்லெக்ட் பண்ணுறதுன்னா அதில் சாதனை செய்பவர்கள் நம்முடைய இந்திய பெண்கள், நம்முடைய தமிழ் பெண்கள் தான். வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கெல்லாம் பரிமாறினது போக மிச்சம் இருந்தால் அம்மா சாப்பிடுவாங்க. பார்த்துருப்பீங்களா? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அல்லது அவங்கெல்லாம் சாப்பிட்டா அதுவே எனக்கு போதும்ப்பா, அதுவே எனக்கு வயிறு ரொம்பிருச்சு, சமைக்கிறவங்களுக்கு ரொம்ப சாப்பிட பிடிக்காதுப்பா அப்படின்னு ஒரு சைக்காலஜி வேறு சொல்லுவாங்க. ஏதோ கொஞ்சம் இருந்தால் போதும், இல்லைன்னா இது வீணாக போகுதே அப்படின்னு மிச்சம் இருப்பதை சாப்பிடுவாங்க. வீணாக போகிறத பிச்சைக்காரனுக்கு போடுறதுன்றது போக இது வேஸ்ட் ஆக்க வேணான்றதுக்காக சாப்பிடுவாங்க. மிகுந்து விட்டது என்பதற்காக சாப்பிடுவார்கள், அல்லது மிகுந்தால் சாப்பிடுவார்கள். இந்த 3மே தப்பு.
இந்த வீட்டில் இருக்கிற மற்றவங்களாம் அம்மா நீ சாப்பிடுமா, எப்பா நீ சாப்பிடு, நீ சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்றேன் என்று வீட்டு பெண்களை வலியுறுத்தி வாரத்தில் 2 நாட்கள் அவர்கள் முதலில் சாப்பிடும்படி செய்ய வேண்டிய பொறுப்பு வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கு இருக்கிறது. இதை நான் வெளிப்படையாக மனம் திறந்தே சொல்கிறேன். ஆண்கள் இதை முன்னெடுத்து, பல பேர் நீ சாப்பிட்டியான்னு கேட்குறதே இல்லை. ஆஃபீஸுக்கு அவங்க பாட்டு போவாங்க வருவாங்க தான். நீ சாப்பிட்டியா, இரவு நீ சாப்பிட்டியா, நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி தபர் வேலையில் சாப்பிட்டு படுத்துட்டு மற்ற வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் படு, அப்புறம் பார்த்துக்கலான்னு வெறும் வயிற்றோட சும்மா ஒரு டம்ளர் மோர் குடிச்சிட்டுலாம் படுக்கப்படாது அப்படின்னு வலியுறுத்தி வீட்டு பெண்களுக்கு சொல்லுகிற அந்த வழக்கம் ஆண்களுக்கு வர வேண்டும். அதே மாதிரி தன் ஆரோக்கியத்திற்கா தள்ளி போடுகிற வழக்கம் பெண்கள் கைவிட வேண்டும். உரிய நேரத்தில் உரிய முறையில் உணவு சாப்பிடுவது, காலை டிஃபனா, மதிய உணவா, இரவு டிஃபனா, ஏதோ ஒன்று, வெறும் வயிற்றோடு இருக்காதீர்கள் என்று பெண்களுக்கு வலியுறுத்தி மருத்துவம் சொல்லுகிறது. ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வழக்கம் உண்டு. அதனால் அம்மா தயவு செஞ்சு கால நேரத்தில் சாப்பிடுங்க என்று உங்களை வலியுறுத்தி சொல்லுவதற்காகவும் இந்த நிகழ்ச்சியை நான் பயன்படுத்தி கொள்ளுகிறேன். என்ன காரணம்? நீங்கள் சூரியன் மாதிரி உங்களை மையமாக வைத்துத்தான் வீட்டில் இருக்கிற எல்லோரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் உடலாலும் உள்ளத்தாலும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தால்தான் வீட்டில் இருக்கிற கணவன், பிள்ளைகள், அப்பா, அம்மா, மற்றவர்களுடைய ஆரோக்கியமும் வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். நீங்களே உடம்பு பாதிக்கப்பட்டிருந்தா, நீங்களே உங்களை அலட்சியம் செய்தால், உங்களை கவனிக்கிறதுன்றது ஒரு பெரிய சவாலாக, சிக்கலாக, ஆரோக்கிய சவாலாக ஆகிவிடக்கூடாது. அதற்காகவாவது உரிய நேரத்தில் உங்களுக்கு உரிய உணவை எடுத்துக்கொள்ளுங்கள். உணவை தள்ளி வைக்காதீர்கள். பிறகு ஆரோக்கியம் உங்களை தள்ளி வைத்துவிடும். இது எச்சரிக்கை மட்டுமல்ல, அன்பான வேண்டுகோளும் கூட. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.